கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம அப்படியே சோஞ்சரி கிறிஸ்தவமாக மாறிடும். அப்படியே நம்ம வாழ்க்கை வெறுத்து போன கிறிஸ்தவெல்லாம் மாறிடும். புரியுது உங்களுக்கு? இப்போ பணம் பற்றாக்குறை அதுவுமே இப்படிதான். பணம் வரதுக்கு நமக்கு தேவை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பப்போ தருவார், வாசலை திறப்பார். விசுவாசம் தான் இல்லையா? அப்ப நம்ம இந்த வாழ்க்கையை இந்த சப்ஜெக்டை அறிந்து கொள்ளக்கூடாதபடி, இந்த திட்டத்துக்குள்ள நம்ம வர நிறைவான திட்டத்துக்குள்ள வரக்கூடாதபடி பிசாசன் கண்ணை மூடி போட்டுருவோம். சரிமா சொன்னாமா ஏசு சொன்னதுல பாவத்தை தான் சுமந்திருக்காரு, நோயை சுமந்திக்கல. அவனுக்கு தெரியும், வசனம் தெரியும், நோயை சுமந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். சில ஒரு பழைய நோயெல்லாம் சுமந்துருக்காருன்னு அப்படின்னு நம்புவோம். ஆனா இப்ப இருக்கிற நோயும் அவர் சுமந்திருக்காரு, இனி வர போகிற நோயும் சுமந்துருக்காரு. விசுவாசிக்கிறோமா? நம்ம ஜாய்ஸ் நேரத்துலாம் கேன்சர், அவங்க விசுவாசம் அறிக்கிட்டாங்க, அவங்களுக்கும் வியாதி இடையில பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய நோய்களை சுமந்து வரப்போகிற நோயும் சுமந்துட்டார். அல்லேலூயா, சோத்திரம். குடிக்காரங்களுக்கு வியாதி வராம இருக்குதா? வரத்தஞ்சது. ஆனா அதையும் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பாவத்தை, முன்னால் செய்த பாவத்தையும் மன்னிச்சிட்டார், பின்னால் நம்ம செய்ய பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனா இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால நம்ம திரும்ப பாவம் செய்ய தூண்டப்படுகிறது கிடையாது. ஆண்டவர் டோட்டலா எல்லா பாவத்தையும் பார்த்து மன்னிச்சிட்டாரு. ஆனா இந்த உண்மையை நம்ம அறிஞ்சிருக்கும் பொழுது திரும்ப குற்ற உணர்வுடன் நம்ம விடுவிக்கப்படும். சிலரும் அனிசமம், ஐயோ அன்னைக்கு நான் கெட்டவாக, அன்னைக்கு தெரியாம திட்டேன், சங்கப்பட்டுட்டேன், நான் பாவம் செஞ்சேன், பாவம் குற்ற மனசு கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய மனசாட்சிக்காக தான் நம்ம கழுவப்படுறோம். வார்த்தைனாலும் நம்ம